சட்டமங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் வழக்கு சொத்தை வாங்கலாமா என்பதை குறித்து தான். வழக்கு சொத்து என்று தெரிந்து வாங்குபவங்க ஒரு கேட்டகரி இருப்பாங்க. அது வழக்கு சொத்து என தெரியாமலே வாங்குபவங்க ஒரு கேட்டகரி இருப்பாங்க. தெரிந்து வாங்குபவர்களோ தெரியாமல் வாங்குபவர்களோ யாராக இருந்தாலும் நீதிமன்றம் அந்த வழக்கின் முடிவில் என்ன தீர்ப்பு கூறுகிறதோ அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதனால தான் நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. கூட்டு குடும்ப சொத்தாக இருக்கும், பரம்பரையாக வந்த சொத்தாக இருக்கும். ஆனால் திடீரென்று ஏதோ ஒரு காரணத்தை முன்னிலைப்படுத்தி யாராவது ஒருவர் நீதிமன்றத்தில் அந்த சொத்தின் பேரில் வழக்கு தொடர்ந்துருவாங்க. அப்படி ஒரு வழக்கு தொடர்ந்து விட்டால் நீங்கள் நினைக்கலாம், இந்த சிவில் வழக்கு தானே, அது 20 வருடம் 30 வருடங்கள் கூட நடந்து கொண்டிருக்கும், அதனால் நமக்கு எந்தவித சிக்கலும் இருக்காது என்று அந்த வழக்கு சொத்தை வாங்குபவர்கள் நினைக்கலாம். ஆனால் அது அப்படி அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் 20-30 வருஷம் தானே ஆக போகுது, நிச்சயம் தானே, அது எல்லாருக்குமே தெரிந்தது தானே. அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது, நாங்கள் அனுபவத்தில் அந்த நிலத்தை வச்சிருக்க போகிறோம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, சொத்து பரிமாற்ற சட்டம் 1882, இதனுடைய பிரிவு 52. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கு சொத்து வாங்கக்கூடாது, சரிங்களா? அப்படி நீங்கள் வாங்கினாலும் நீதிமன்றம் எந்த வகையான தீர்ப்பை கூறுகிறதோ அந்த தீர்ப்பிற்கு நீங்கள் கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். நீங்கள் யாரிடமிருந்து சொத்து வாங்கினீங்களோ அவங்க சொத்துக்கு உரிமையாளர் அல்ல, இன்னொருத்தர் தான் உரிமையாளர் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினால் உங்களுக்கு அந்த சொத்து கிடைக்காது. நீதிமன்ற தீர்ப்பின்படி யாருக்கு அந்த சொத்து தீர்ப்பிடப்பட்டிருக்கிறதோ அவங்க கைக்கு போய் சென்றுவிடும். அப்போ நான் என்னங்க செய்கிறது, எனக்கு சம்மந்தமே இல்லாமல் நான் இந்த சொத்தை வாங்கியிருக்கேனேன்னு நீங்கள் கேள்வி கேட்டால், நீங்கள் யாரிடமிருந்து வாங்கினீர்களோ அவர்களிடம்தான் உங்களுடைய கேள்வியை முன்வைக்க முடியும். அதை தவிர்த்து நீங்கள் யாருக்கும் எதிராக ஒரு வழக்கை தொடர வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் வழக்கு சொத்து அப்படின்னு நீங்கள் தெரிந்தால் நிச்சயமாக வாங்குவதை தவிர்க்கவும். இதிலே நீங்கள் இன்னொரு விஷயமும் பார்க்க முடியும். என்னென்னா, இது ஒரு சொத்து லிட்டிகேஷனில் இருக்குது அப்படின்னு தெரிய வந்தால் யார் அந்த சொத்துக்கு உரிமையாளரோ அவங்க நினச்சிப்பாங்க, இந்த சொத்து அவங்க எந்த சொத்து மேலில் கேஸ் இருக்கோ அந்த சொத்துக்கு அடமானம் செய்வாங்க, லீஸில் விடுவாங்க. அந்த சொத்தை பாதியாக பிரித்து 4-5 பிளாட்களாக கூட பிரித்து அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கே விற்பனை செய்வாங்க. திருப்பி அவங்களே வாங்கிப்பாங்க. அதாவது அவங்க புத்திசாலித்தனமாக என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சொத்துக்கு இத்தனை டாக்குமெண்ட் நாங்கள் கிரியேட் பண்ணிட்டோம் என்று வெளி உலகுக்கு காண்பிப்பதற்காக அவங்க இது மாதிரி வேலைகளில் ஈடுபடுவாங்க. அவங்க எத்தனை வகையான வழிகளில் ஈடுபட்டாலும், எத்தனை வகையான ஃபோர்ஜரியில் அவங்க ஈடுபட்டாலும் அவங்களுக்கு எந்தவித பலனும் கிடைக்கப் போவதில்லை. இறுதியாக நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி தான் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அடுத்த பதிவில் இன்னொரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.